ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல திருப்பதி வைகுண்ட துவார தரிசன எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எப்படி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யணும் என்கிற டீட்டெயில்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். திருப்பதி வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்தினுடைய முதல் 3 நாட்களான டிசம்பர் 30 டிசம்பர் 31 மற்றும் ஜனவரி 1 திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்காகவும் துவார பிரதட்சணத்திற்காகவும் பக்தர்களை டிடிடி எலக்ட்ரானிக் லக்கி டிப் முறை மூலமாக தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்று நவம்பர் 27 காலையில் 10 மணி தொடங்கி டிசம்பர் 1 மாலை 5 மணியோடு முடிவடையுது. இந்த லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் இலவசம்தான். இந்த லக்கி டிப்ல தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் இலவச தரிசனத்திற்காக தான் பக்தர்களை டிடிடி அனுமதிக்க போற காரணத்தினால இந்த லக்கி டிப் முறையில நாம தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் எந்தவித பேமெண்ட்டும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. டிடிடி அஃபிஷியல் மொபைல் ஆப், டிடிடி அஃபிஷியல் வெப்சைட் மற்றும் ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்டினுடைய வாட்ஸ்அப் பாட் சர்வீஸ் மூலமாக இந்த லக்கி டிப்பிற்காக நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம். ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மினிமம் ஒருத்தருக்கும் மேக்சிமம் 4 பேருக்கும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம். இந்த எலக்ட்ரானிக் லக்கி டிப்பினுடைய ரிசல்ட்ஸ் வரக்கூடிய டிசம்பர் 2 மதியம் 2 மணிக்கு டிடிடி ஆப் மற்றும் டிடிடி வெப்சைட்ல டிடிடி ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் டிடிடி ஆப் மற்றும் டிடிடி வெப்சைட்ல ஒரே மாதிரியாக தான் இருக்கும். இப்போ இந்த வீடியோல டிடிடி ஆப் மற்றும் ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்டினுடைய வாட்ஸ்அப் பாட் சர்வீஸ் மூலமாக எப்படி இந்த லக்கி டிப்பிற்காக ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். டிடிடி மொபைல் ஆப் பயன்படுத்தி இந்த லக்கி டிப்பிற்காக ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வதாக இருந்தால் ஆப் ஓபன் பண்ண உடனேயே வைகுண்ட துவார தரிசனம் எலக்ட்ரானிக் டிப் என்கிற இந்த பாப்அப் பாக்ஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த பாக்ஸிலே கிளிக் ஹியர் என்ற ஐக்கன் கொடுத்திருப்பாங்க. அந்த ஐக்கனை கிளிக் பண்ண உடனே வைகுண்ட துவார தரிசனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அல்லது மொபைல் ஆப்பினுடைய ஹோம் பேஜ்லேயே பில்கிரிம் சர்வீசஸ்க்கு கீழே ஃபர்ஸ்ட் சேவாஸ் என்ற ஐக்கன் இருக்கும். அந்த ஐக்கனை கிளிக் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஐக்கன் வைகுண்ட துவார தரிசனம் எலக்ட்ரானிக் டிப் என்ற ஐக்கன் இருக்கும். அந்த ஐக்கன் கிளிக் பண்ண உடனே எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இதே நீங்க டிடிடி வெப்சைட் பயன்படுத்தி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வதாக இருந்தால் வெப்சைட்டினுடைய ஹோம் பேஜிலேயே பில்கிரிம் சர்வீசஸ்க்கு கீழே ஃபர்ஸ்ட் வைகுண்ட துவார தரிசனம் எலக்ட்ரானிக் டிப் என்கிற ஐக்கன் இருக்கும். அந்த ஐக்கனை கிளிக் பண்ண உடனே இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த வைகுண்ட துவார தரிசனம் எலக்ட்ரானிக் லக்கி டிப்பிற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் டிஸ்பிளே ஆகும். மற்றபடி ஆப் அண்ட் வெப்சைட்ல ஒரே மாதிரி தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்கும். இப்போ அதை பற்றி பார்க்கலாம். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக படித்து பார்த்துட்டு ஐ ஹவ் ரெட் அண்ட் அக்ரி டு த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த செக் பாக்ஸில் கிளிக் பண்ண உடனே ஒரு டிக் மார்க் வரும். அந்த டிக் மார்க் விழுந்த பிறகு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டன் ஹைலைட் ஆகும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஜென்ரல் டீட்டெயில்ஸும் பில்கிரிம் டீட்டெயில்ஸும் என்டர் பண்ணுறதுக்கான அந்த ஃபார்ம் நமக்கு ஓப்பன் ஆகியிருக்கும். ஃபஸ்ட்டு ஜென்ரல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து பில்கிரிம் டீட்டெயில்ஸில் ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா 1 இருந்து 4 வரைக்கும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். எத்தனை பேருக்கு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய விருப்பப்படுறீங்களோ அந்த நம்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மினிமம் ஒருத்தருக்கும் மேக்சிமம் 4 பேருக்கும் நாம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம். இதுதான் டிடிடி வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனம் பற்றி ஏர்லியராக கொடுத்திருந்த அப்டேட்டில் 1+3 ஃபேமிலி கோட்டா என்று மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மினிமம் ஒருத்தருக்கும் மேக்சிமம் 4 பேருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம். அடுத்து இந்த பில்கிரிம் டீட்டெயில்ஸ்லேயே ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் ஆப்ஷன் இருக்கும். இந்தியன்ஸாக இருந்து இந்தியாவிலேயே நீங்கள் ரிசைட் பண்ணுறீங்கன்னா ஆதார் கார்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம். என்ஆர்ஐ பீப்புள் மட்டும்தான் பாஸ்போர்ட் ஆப்ஷனை செலக்ட் செய்து இந்த லக்கி டிப்பிற்காக ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யணும். பாஸ்போர்ட் ஆப்ஷன் செலக்ட் செய்யும் போது விசா டீட்டெயில்ஸும் கேட்கும். அதையுமே நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். இது எல்லாமே என்டர் பண்ணி முடித்த பிறகு செலக்ட் தர்ஷன் டேட் என்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு 2025 டிசம்பர் கேலண்டர் ஓப்பன் ஆகும். அந்த கேலண்டருக்கு மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆல் டேட்ஸ் டிசம்பர் 30, 31 அண்ட் ஜனவரி 1 என்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டாலே
3 தேதிகளும் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். நம்ம வேறு எந்த வேலையும் செய்ய வேண்டியிருக்காது. இல்லை இந்த 3 நாட்கள் எனக்கு வேண்டாம், ஒரு சில பர்டிகுலர் டேட்ஸ் தான் வேணும்னு சொல்லக்கூடியவங்க அந்த டிசம்பர் மாத கேலண்டர் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா டிசம்பர் 30ஆம் தேதி 31ஆம் தேதி டிஸ்பிளே ஆகும். 30ஆம் தேதிக்கு எத்தனை கோட்டா இருக்குது, 31ஆம் தேதிக்கு எத்தனை கோட்டா இருக்குது என்பது நமக்கு டிஸ்பிளே ஆகுது. 57,000 30ஆம் தேதிக்கும் 64,000 கோட்டா 31ஆம் தேதிக்கும் ஓப்பன் ஆகியிருக்கு. அடுத்து ஜனவரி கேலண்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு டிசம்பர் 2025 என்று இருக்கக்கூடிய அந்த லெட்டர்ஸ்க்கு பக்கத்தில் ரைட் சைடில் ரைட் ஃபேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த ஆரோ ஐக்கன் கிளிக் பண்ணிங்கன்னா ஜனவரி கேலண்டர் ஓப்பன் ஆகும். ஜனவரி 1ஆம் தேதிக்கு 55,000 கோட்டா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் பர்டிகுலர் டேட்ஸ்க்கு மட்டும் நீங்கள் லக்கி டிப்பில் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக செலக்ட் பண்ணுவதாக இருந்தால் அந்த டிசம்பர் 30, 31 பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கோட்டா நம்பர் 55,000 64,000லாம் கொடுத்துருக்காங்களா, அதை கிளிக் பண்ணால் அந்த பர்டிகுலர் தேதி லக்கி டிப்பிற்காக மட்டும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம். 3 நாட்களுக்கும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய விருப்பப்பட்டால் செலக்ட் ஆல் டேட்ஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். 3 நாட்கள் செலக்ட் பண்ணுவதும் அல்லது குறிப்பிட்ட ஒரு தேதி 2 தேதி அல்லது 3 தேதிகளும் செலக்ட் பண்ணுவதும் நம்முடைய சாய்ஸ் தான். இந்த தேதி செலக்ட் பண்ண பிறகு கீழே இருக்கக்கூடிய ஓகே பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம என்டர் பண்ண ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ், செலக்ட் பண்ண டேட் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அதை எல்லாமே ஒரு முறை சரி பார்த்துட்டு கீழே இருக்கக்கூடிய கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு இந்த பாப்அப் பாக்ஸ் டிஸ்பிளே ஆகும். ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ் என்றும் நமக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் கொடுத்துருப்பாங்க. அதற்கு கீழே இருக்கக்கூடிய ஓகே பட்டன் கிளிக் செய்தால் இன்னும் லக்கி டிப்பிற்கு எத்தனை மணி நேரம், அதாவது குலுக்கல் நடக்கிறதுக்கு எத்தனை மணி நேரம் மீதம் இருக்கிறது என்பது நமக்கு டிஸ்பிளே ஆகும். இவ்வளோதான் நம்ம லக்கி டிப்பிற்காக ஆப் மற்றும் வெப்சைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யக்கூடிய ப்ராசஸ். அடுத்து வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வதாக இருந்தால் அதை எப்படி பண்ணணும் என்பதை பற்றி இப்போ பார்க்கலாம். இதற்கு ஃபஸ்ட்டு ஏபி கவர்மெண்ட் வாட்ஸ்அப் நம்பரை ஸ்டோர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைலில் 9552300009. மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன், 9552300009 என்ற இந்த நம்பரை உங்களுடைய மொபைல் கான்டாக்ட்ஸில் சேவ் பண்ணிவிட்டு ஏபி கவர்மெண்ட் வாட்ஸ்அப் என்று அந்த கான்டாக்ட் பேரும் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் இந்த ஏபி கவர்மெண்ட் கான்டாக்டை ஓப்பன் செய்து HI அல்லது GOVINDA கோவிந்தா என்று ஃபஸ்ட்டு டைப் பண்ணி மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த சூஸ் சர்வீஸ் மெனு ஓப்பன் ஆகும். ஒவ்வொரு மெசேஜும் நீங்கள் அனுப்பின பிறகு அந்த பாட்டில் இருந்து ரிப்ளை வர்றதுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் டிலே ஆகும். வெயிட் பண்ணிக்கோங்க. சூஸ் சர்வீஸ் என்று இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனேயே செலக்ட் சிட்டிசன்ஸ் ப்ளீஸ் செலக்ட் ஆன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே நமக்கு நிறைய சர்வீசஸ் டிஸ்பிளே ஆகும். அதில் டிடிடி டெம்பிள் சர்வீசஸ் என்ற சர்வீஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு மெனு டிஸ்பிளே ஆகும். அந்த மெனுவில் வைகுண்ட துவார தர்ஷனம் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற லிங்கை செலக்ட் பண்ணி கீழே இருக்கக்கூடிய கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்முடைய வாட்ஸ்அப்பில் ப்ளீஸ் ஓப்பன் த ஃப்ளோ ஃபார் வைகுண்ட துவார தர்ஷனம் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற அந்த லிங்க் டிஸ்பிளே ஆகும். அதற்கு கீழே ஓப்பன் என்று ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகியிருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஜென்ரல் டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணணும். இதில் இமெயில் ஐடியும் பின்கோட் மட்டும் நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்குது. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை செலக்ட் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காகவே அங்கே நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதற்கடுத்து டேட் சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கீழே ஜென்ரல் டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ண பிறகு ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா டேட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ப்ரிஃபர்ட் டேட்ஸோ அல்லது ஆல் டேட்ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 3 டேட் வேண்டுமானாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். குறிப்பிட்ட 1 அல்லது 2 தேதி வேண்டுமானாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அது நம்முடைய சாய்ஸ் தான். ஜென்ரல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி முடித்த பிறகு டேட் ஆப்ஷன் செலக்ட் செய்த பிறகு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு என்டர் நம்பர் ஆஃப் பில்கிரிம்ஸ் என்ற ஆப்ஷன் இருக்கும். 1 to 4 வரைக்கும் டிஸ்பிளே ஆகும். எத்தனை பேருக்கு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய போகிறீங்களோ அந்த நம்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ யாருக்காக நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய போகிறீங்களோ அவங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. அதையெல்லாம் என்டர் பண்ணி முடித்த பிறகு கீழே இருக்கக்கூடிய சப்மிட் பட்டனை நம்ம கிளிக் பண்ணிட வேண்டியது தான். இப்போது ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ் என்ற மெசேஜ் நமக்கு டிஸ்பிளே ஆகும். சேம் டைம் நம்முடைய மொபைல் நம்பருக்கும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சுருக்கோம் என்கிற மெசேஜும் நமக்கு வரும். இதுதான் டிடிடி ஆப், வெப்சைட் மற்றும் வாட்ஸ்அப் மூலமாக வைகுண்ட துவார தரிசனத்திற்கு எலக்ட்ரானிக் லக்கி டிக்கெட்டுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யக்கூடிய கம்ப்ளீட் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். வைகுண்ட துவார தரிசனத்தினுடைய முதல் 3 நாட்களில் நீங்கள் பெருமாளை தரிசனம் செய்ய விருப்பப்பட்டால் இந்த லக்கி டிக்கெட்டுக்காக மறக்காமல் ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சுக்கோங்க. இந்த முதல் 3 நாட்கள் டிசம்பர் 30, 31 மற்றும் ஜனவரி 1க்கு
வேறு எந்த தரிசன டிக்கெட்டுகளோ இலவச தரிசன டோக்கன்களோ திருமலை மற்றும் திருப்பதியில் ஆஃப்லைன்லேயோ அல்லது ஆன்லைன்லேயோ கொடுக்க மாட்டாங்க. இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.